பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சாப்பாடு பாதியாக குறைஞ்சிருது. அது போக சும்மா எல்லாத்துக்கும் தேவையே இல்லாமல் அழுவாங்க. இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ்னா பின்வார்ம் இருக்கு, இல்லை நம்ம ரெகுலராக டிவார்ம் பண்ணலன்னா அப்படி இருக்கும். ஜென்ரலாக குழந்தைங்க 1.5 வயசு ஆனதுலேருந்தே 6 மாதத்துக்கு ஒரு தடவை லைஃப் லாங் நம்ம வந்து கண்டிப்பாக டிவார்ம் பண்ணணும். டிவார்ம் வந்து என்டையர் ஃபேமிலியாக பண்ணணும். தாத்தா பாட்டி உட்பட நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் டிவார்ம் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு தடுப்பூசி போட போவோம்ல டாக்டர்கிட்ட வேக்சினேஷனுக்கு, அப்போ போகும்போதே ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா டாக்டர் சொல்லிடுவாங்க. நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, டாக்டர் வந்து 2 டோஸ் கொடுத்துருப்பாங்க ஆல்ஃபண்டாசாலே. இப்போ கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பாப்பாவுக்கு 3 வயசு ஆகுது, இப்போ 5 ml கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 ml கொடுத்துட்டு அதுலேருந்து 15th டே நம்ம மீதி இருக்கிற 5 ml கொடுக்கணும். ஒரு தடவை கொடுத்துட்டு அதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா அது மீதி இருக்கிற அந்த முட்டையெல்லாம் வந்து குஞ்சு பிடிச்சிருக்கும். அதை வந்து நம்ம திரும்ப டிவார்ம் கம்ப்ளீட்டாக பண்ணணும். வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் யார் யாரெல்லாம் பாக்கி வச்சிருக்கீங்க, நானும் வச்சிருக்கேன்.